அனைவருக்கும் வணக்கம். சங்கடங்களை தீர்க்கும் மும்மூர்த்திகளில் ஒருவரான ஏம்பெருமான் சிவனுக்கு எண்ணிலடங்கா ஆலயங்கள் இருக்கின்றன. அப்படி சிவனின் புகழ்பாடும் புண்ணிய தலங்களில் சென்னை ஆதம்பாக்கத்தில் இருக்கும் ஆவுடை நாயகி உடனுறை நந்தீஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று. பன்னெடுங்காலத்துக்கு முன் இந்த பரங்கி மலையில் சிவனாரின் எண்ணற்ற பக்தர்களும் அடியார்களும் வாழ்ந்து வந்தார்கள். அப்போது சிவபக்தரான பிரிங்கி முனிவர் சிவபெருமானை காண இந்த மலையில் கடும் தவம் புரிந்திருக்கிறார். பிரிங்கி முனிவரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் நந்தி ரூபத்தில் காட்சி அளித்து மோட்சம் நல்கி இருக்கிறார். இந்த திருக்கதையை அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் கூற, அப்பகுதியை ஆண்டு வந்த மன்னன் ஆதனி என்பவன் கேட்டு மெய் சிலிர்த்து சிவனாருக்கு கோயில் எழுப்பினான் என்கிறது தல வரலாறு. ஆதனி என்ற அந்த மன்னனின் பெயரை தாங்கிய இந்த பகுதி ஆதனிப்பாக்கம் என அழைக்கப்பட்டு அது பின்னர் திரிந்து ஆதம்பாக்கம் என்று தற்போது அழைக்கப்படுகிறது. இத்தலம் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு மூலவரின் திருப்பெயர் அருள்மிகு நந்தீஸ்வரர். அம்பாளின் திருநாமம் அருள்மிகு ஆவுடை நாயகி. கோயிலின் வரலாற்றை சொல்லும் கல்வெட்டுக்கள் இன்றும் கோயிலின் பிரகாரங்களில் கம்பீரமாக மிளிர்கின்றன. இங்கு மூலவர் ஸ்ரீ நந்தீஸ்வரர் 4 அடி உயரத்தில் பிரம்மாண்ட லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அருள் புரிய, இறைவி ஆவுடை நாயகி தென்திசை நோக்கிய வண்ணம் தன் கருணை கடாட்சத்தை பக்தர்களுக்கு நல்குகிறாள். அம்பாள் ஆவுடையாகவும் இறைவன் நந்தியாகவும் பெயர் கொண்டு விளங்கும் ஒரே திருத்தலம் இது என்பது சிறப்பு. இங்கு மும்மூர்த்தியரான சிவன், விஷ்ணு, பிரம்மன் ஆகிய மூவருக்கும் தனித்தனி சந்நிதிகள் இருப்பதும் சிறப்பு என்கின்றனர் உள்ளூர் பக்தர்கள். கோயிலின் உள்ளே நுழைந்தவுடன் எதிரிலேயே கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றை காண முடிகிறது. சற்று உள்ளே நுழைந்தால் நந்தி, சித்தி விநாயகர், நர்தன விநாயகர், பாலமுருகன், தட்சிணாமூர்த்தி, சுந்தர விநாயகர், பைரவர், சூரியன், நாகதேவதை, ராகு, காளஹஸ்தீஸ்வரர், கேது, மகாவிஷ்ணு, வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணியன், பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. பிரகார தூண்களில் மீன் சிற்பம், கண்ணப்ப நாயனார், காமதேனு, மாருதி, நரசிம்மர் என பல சிற்பங்கள் இருப்பது தலத்தின் பழமையை பறைசாற்றுகிறது. இங்கு பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் எல்லா சோமவாரமும் ருத்ர திரிசதி அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் சிறப்பாக நடைபெறுகின்றன. பிரதோஷத்தின் போது இங்கு பசுவலம் வருவது அற்புதமான நிகழ்ச்சி. உற்சவ மூர்த்திகள் திருவிழா, வேத பாராயண முற்றோதுதல், உபன்யாசங்கள் ஆகியவை சிவனுக்கு உரிய உற்சவ நாட்களில் சிறப்பாக நடைபெறுகின்றன. ஆலயத்துக்கு கிழக்கு, தெற்கு என இரு புறமும் வாசல் இருப்பதை காணலாம். ஆலயத்தின் மூலவர் வரப்பிரசாதி. குறிப்பாக 5 பிரதோஷ தினங்கள் இந்த தலத்துக்கு வந்திருந்து மூலவருக்கும் நந்திக்கும் ரோஜாப்பூ மாலைகளை சமர்ப்பித்து வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும் என்கிறார்கள். இங்கு கோயிலின் தலவிருட்சமான வில்வ மரத்தில் பெண்கள் குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி பிரார்த்தித்து கொண்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. சகல செல்வங்களையும் திருமணத்தடை நீக்கும் வரத்தையும் தரும் ஆதம்பாக்கம் ஸ்ரீ ஆவுடை நாயகி உடனுறை ஸ்ரீ நந்தீஸ்வரரை சென்று தரிசித்து கல்யாண வரம், குழந்தை வரம் மற்ற சகல நலன்களையும் பெற்று வாருங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி.